நீட் தேர்வை ரத்து பண்ணிக்காமே அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சிவபெருமான்ட்ட கேட்டிருந்தேன். அதாவது சனி பகவான் பிடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "எப்படியாவது ஒன்னும் சனி பகவான் பிடியிலேருந்து என்னை விடுவிச்சு குடு" அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்டிருந்தேன். அதாவது என்னுடைய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் எதிர்நீச்சல், இந்த ஃபிலிமெல்லாம் பார்த்துட்டு நானும் சினிமாவில் போய் சேரணும் அப்படின்னு தான் கோயிலில் போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த வேலையும் தெரியாது, படிப்பும் கிடையாது, ஒரு பொது அறிவும் கிடையாது, பொதுவாக அறிவும் கிடையாது. அப்படி ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ தான் போய் கோயிலில் போய் உட்காந்துருக்கும்போது முருகன் வந்து எனக்கு குழந்தை வடிவத்தில் வந்தார். அது முருகனா பிள்ளையாரான்னு தெரியல. நான் பிள்ளையார் கோயிலில் தான் முதல்ல போய் உட்காந்துருந்தேன். அது பிள்ளையாரா இல்லை முருகனான்னு தெரியல. மொட்டை அடிச்சுட்டு ஒரு பையன் வந்து உட்காந்துருந்தாப்புல கோயிலில். அந்த பையன் கையில் பார்த்தீங்கன்னா லட்டு இருந்தது. அந்த லட்டை வாங்கி எனக்கு அந்த பட்டை போட்டு முருகனாட்டவே அழகாக இருந்தார். அந்த குழந்தை எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. ஆனால் அந்த மொட்டை அடிச்சிருந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த லட்டை கொடுக்கவே மாட்டேன்ட்டாப்புல. அப்புறம் எங்கிட்ட பக்கத்தில் வந்து காதில், "உனக்கு எதுவும் இல்லை, எந்திரிச்சு போ" அப்படின்னு அந்த குழந்தை, குட்டி மழலை குழந்தை வார்த்தையில் வந்து சொல்லிச்சு. கோயிலில் இது வந்து நடந்துச்சு, நம்ம ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயிலில். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரீ சாங்ஸில் என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்ம கடவுள் எதுவும் இல்லை, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லுவாராட்டிருக்கு அப்படின்ட்டு திரும்பி ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நந்திக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த விளக்கு அப்படி தொட்டு காமிச்சது. அப்புறம் தான் புரிஞ்சது, ஏதோ கடவுள் நம்மகிட்ட சொல்ல வராரு. ஆனால் எனக்கு புரியல. அப்போ எந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நான் பெருமாள் கோயிலில் போய் இது பண்ணும்போது தான் காக்கா வந்து காலை கொத்த வந்தது. அப்போ தான் நான் சனி பகவான் படியில் மாட்டினேன். அவர்கிட்டே கேட்டேன், "நீ யார்? எதுக்கு என் பின்னாடி மனசு நினைக்கிறீங்களா? தெளிவாக உனக்கு அக்யூரேட்டாக தெரியுது." ஏன்னா மனசு நினைக்கிறது யாருக்குமே வெளியில் தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மனசு நினைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரியுது. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக சடனாக இருந்தது. மனசுக்குள்ள அந்த மாவீரன் படத்தில் வர சிவகார்த்திகேயன் மாதிரி யாரோ பேசுகிற மாதிரிலாம் இருந்தது. அப்போ தான், "நீ யாருன்னு?" கேட்டேன். "நான் தான் ஈஸ்வரன், சனீஸ்வர பகவான்" அப்படின்னு வந்து சொன்னப்போ எனக்கு அப்போ புரியல, ஏன் நம்மளை பிடிச்சிருக்காரு அப்படின்லாம் புரியல. அப்புறம் தான் முருகன் வந்து ஒரு மயில் ஒன்று வந்தது. அந்த மயில் பார்த்திங்கன்னா காக்காவை கண்ட்ரோல் பண்ணுது. காக்கா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது பிரபஞ்சத்தில் இருக்கிறது. மயில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. டாக்ஸ்லேருந்து, சிட்டுக்குருவியிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மயில் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த மாதிரி பார்த்தேன். அப்போ தான் முடிவு பண்ணேன், முருகன் நமக்கு எது இல்லைன்னு சொன்னார்ல, அது ஏன் அப்படிங்கிறத நான் என்னுடைய பர்த் சார்ட்லேருந்து எல்லாத்துலேயும் அலாசி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. உன்னுடைய கர்ம வினை நம்மளை சுற்றி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளுடைய கர்ம வினை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அதை உடச்செறிஞ்சிட்டு நம்ம இப்போ சிவகார்த்திகேயன் சார் மாதிரி வரணும், ஒரு இம்பாப் தமிழா மாதிரி ஒரு பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நம்ம 1008 கற்பனை இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கர்ம வினை பார்த்திங்கன்னா அது வந்து விடாது. அது முடிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கை வந்து ஃப்ரீடம் ஆகும், சுதந்திரமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பெருசாக சாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ம வினையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது, நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி ஆள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினை முடிஞ்சால் தான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த நீட் தேர்வு ரத்து பண்ணுறது இது எல்லாமே வந்து பண்ண முடியும். இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன், கேட்டு பார்க்குறேன். அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பாய்.